கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 23:18, Matthew 23:18. மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். இப்ப எப்படி அவங்க மாத்திட்டாங்க பாருங்க. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? 15வது வசனத்துல 16வது வசனத்துல அவங்க என்ன, நீ தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா பிரச்சனை கிடையாது, ஆனா தங்கத்தின் பேர்ல பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? நீ பலிபீடத்தின் மேல நீ சத்தியம் பண்ணா அதனால ஒண்ணும் இல்ல, ஆனா அதுல இருக்க காணிக்கைக்குள்ள மேல பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, என்ன, நீங்க தேவனை காட்டிலும் தங்கத்துக்கு மரியாதைன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்ப பாருங்க, அவங்க எப்படி ஒரு மனிதர்கள் உருவாக்குன ஒரு காரியத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய காரியம் இது வேத வசனத்தின் அடிப்படையில் இல்ல, இது தாங்கள் மூலம் நாங்க வச்சிருக்கிற இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாய் நாங்கள் எப்படி மக்களை எங்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து கொள்ள முடியும், அதே சமயத்துல நாங்க ஆவிக்குரிய முறையில எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு காட்ட முடியும். அப்ப தேவனுடைய சத்தியத்தை தங்களுடைய சொந்த சட்டத்திட்டத்தின் மூலமாய் மாற்றிவிட்டார்கள். அதனாலதான் மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனத்துல என்ன சொன்னார் ஆண்டவர்? நீங்க என்ன பண்றீங்க? மனிதர் உங்களுடைய கர்த்தத்துவங்களை போதிச்சு என்ன பண்றீங்க? அது மனுஷருடைய கட்டளைய மாத்திட்டீங்க. அப்ப இங்க சொல்லும் போது என்ன, நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தர் இருக்கிற பலிபீடம் உங்களுக்கு இல்ல, அதுல இருக்கிற பணம். அப்ப ஏன் செய்யறாங்க? ஏன்னா அவங்களுடைய இருதயம் எங்க இழுக்கப்பட்டது? பணத்தின் மேல. அதனால அவங்க பணத்தை சொல்லக்கூடியதான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:10 சொல்லும்போது என்ன சொல்றாரு? பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான். அப்ப அவங்க எது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எது உங்களை பரிசுத்தமாக்கும் என்பதை தவறுதலாக புரிந்து கொண்டாங்க. தேவனுடைய பலிபீடமா இல்ல அதுல இருக்க காணிக்கையா? ஏன்னா பரிசுத்தம் எதுல இருந்து வரும்? தேவனுடைய பிரசன்னத்தில இருந்து வருமே ஒழிய மனுஷன் பண்ணக்கூடிய ஒரு இதுல இருக்காது. ஏன்னா யாத்திராகமம் 29வது அதிகாரம் 37வது வசனத்துல என்ன, இந்த பலிபீடம் என்ன பண்ணுது? அதுல வைக்கக்கூடியது பரிசுத்தமாகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி லேவியராகமம் 6:18 சொல்லும்போது தொடக்கூடியதெல்லாம் பரிசுத்தமாகும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இது என்ன பண்ணிருச்சுன்னா, இவங்களுடைய போதனை ஜனங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? அவங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மை இல்லாதவர்களாய் நேர்மையற்றவர்களாய் வாழ்வதற்கு ஒரு வழியை கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மக்களை தங்கள் பக்கம் திருப்பக்கூடியதா அவங்க செய்யக்கூடிய அக்கிரமத்துக்கு ஒரு வாய்ப்பா உருவாக்கிட்டாங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு எது பரிசுத்தம், எது மதிப்பு உள்ளதுங்கிறத வேத வசனமும் தேவனுடைய பிரசன்னமும் உங்களுக்கு அதை கொடுக்கட்டும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எப்பொழுதுமே வேத வசனத்தின்படி நாம எது செய்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையில செய்யணுமே ஒழிய நம்மளுடைய கலாச்சாரமோ இல்ல பொருளாதாரமோ இல்ல மக்களோ இருக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கணும். ஆனா இங்க அவங்க சொல்லி கொடுத்து என்ன பண்றாங்க? மக்களை பூரா அதாவது நேர்மையற்றவர்களாய் எப்படி ஏமாற்ற முடியும், எப்படி ஒரு பொல்லாத காரியம் செய்ய முடியும் சொல்லக்கூடியவங்களா மாத்திட்டாங்க. அப்ப இன்னைக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு உங்க போதகர் என்ன சொல்லி தர்றாரோ இல்லையோ, இல்ல உங்க சமுதாயம் என்ன சொல்லி தருதோ இல்லையோ, உங்க கூட இருக்கிறவங்க என்ன சொல்லி தர்றாங்களோ இல்லையோ, வேத வசனத்தின்படி நீங்க எப்போதும் எல்லாரும் முன்பாகவும் நேர்மையாக வாழ கற்றுக்கொள்வீங்களா? நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஏதாவது சாக்கு சொல்றது, இல்ல ஏதாவது ஓட்ட இருக்கான்னு பாக்குறது, இல்ல பாதி உண்மை சொல்றது, இந்த வேலையே செய்யாதீங்க. ஏன்னா கர்த்தர் அவருடைய சீஷர்களை என்னவா இருக்க விரும்புறாரு? ஒரு நேர்மையுள்ளவர்களாய்,
உண்மையை சத்தியமாய் பேசுகிறவர்களை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதுல நீங்க உண்மை உள்ளவர்களாய், உங்களுடைய பேச்சு நம்பகத்தன்மை உள்ளதா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போதுதான் நீங்க ஒரு பரிசுத்தமாய் வாழுவீர்கள். நீங்கள் எதற்கு மதிப்பு கொடுக்கிறீங்கிறது வெளியே தெரியக்கூடியதா இருக்கும். செய்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, சமுதாயம் எதை வேணாலும் மதிக்கலாம், சமுதாயம் எப்படி வேணாலும், மனுஷனுடைய பார்வையில பரிசுத்தம் என்பது வேறு வகையில இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே, நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில எது பரிசுத்தம், எது மதிப்பு மிக்கது என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.